என்னை கவர்ந்த பெருமானார். ஈரோடு தமிழன்பன் அவர்களுடைய மீலாது உரை. நபிகள் நாயகம் அவர்களை பற்றி விவேகானந்தர் தெளிவாக குறிப்பிடுவார். ஹீ இஸ் த ப்ராஃபிட் ஆஃப் பிரதர்ஹுட், சகோதரத்துவத்தை உலகிற்கு கொணர்ந்த இறை தூதர் என்று. விவேகானந்தர் நபிகள் நாயகம் உலகிற்கு எத்தகைய செய்தியை கொண்டு வந்தார்கள் என்பதை தெளிவுபடுத்தினார். எனக்கு முன்னால் பேசியவர்கள் அனைவரும் சமயம் சமயம் என்று பேசினார்கள். எனக்கு எந்த சமயம் என்று புரியவில்லை. சமைப்பது சமையல், பொருள்களை உண்பதற்கு ஏற்ப பக்குவப்படுத்துவதற்கு சமையல் என்பர். வாழ்க்கை நடத்துவதற்கு ஏற்ற நிலையை பெண் அடைந்தால் பெண்ணை சமைந்தாள் என்கிறோம். அதுபோல மனிதனை ஒரு பக்குவத்திற்கு சமைப்பதுதான் சமயம் என்று நான் கருதுகிறேன். நான் பள்ளியில் படிக்கிற போது எனது பள்ளி ஆசிரியர் சமயங்களை பற்றி வகுப்பில் சொல்லிக் கொண்டு வந்து பையன்களை பார்த்து, உங்களில் ஒவ்வொருவருக்கும் பிடித்த சமயம் எது என்று கேட்டார். ஒருவன் சைவம் என்றான், அடுத்தவன் வைணவம் என்றான், அதற்கடுத்தவன் கிறித்தவம் என்றான், இன்னொருவன் இஸ்லாம் என்றான். ஒரு பையனை பார்த்து கேட்டார், உனக்கு எந்த சமயம்தான் பிடிக்கும் என்று. அவன் எனக்கு மணியடிக்கிற சமயம்தான் பிடிக்கும் என்றான். அப்பொழுதுதான் தொல்லை இல்லாமல் வீட்டுக்கு போய் சேரலாம் என்பதால் தான் அவன் அப்படி சொன்னான். இஸ்லாத்தை பொறுத்தவரை சமயம் என்றோ மதம் என்றோ சொல்லுவதில்லை, மார்க்கம் என்று சொல்லுவார்கள், வழி என்று சொல்வார்கள். மதம் என்று சொன்னாலே பல பேருக்கு மதம் பிடித்து விடுகிறது. மதமான பேய் பிடிக்காதிருக்க வேண்டும் என்று ஆன்றோர்கள் பாடினார்கள். எனவே இது ஒரு வழி, வாழும் வழி, அவ்வளவுதான். வாழும் வழியை சொல்வது இஸ்லாம். வாழும் வழியை வாழ்ந்து காட்டியவர் நபி பிரான். நபி பெருமானார் தம் செய்தியை மனித குலத்திற்கு வழங்குகையில், எனக்கு பின்னால் இரண்டை விட்டுச் செல்கிறேன், ஒன்று திருக்குரான், இன்னொன்று என்னுடைய வாழ்க்கை என்றார். திருக்குரானும் என்னுடைய வாழ்வும் எனக்கு பின்னால் நீங்கள் வாழ்வதற்கு பயன்படுத்த வேண்டியவை. இப்படி தெளிவாக நபி பெருமானார் எடுத்து சொல்லிவிட்டு சென்றுள்ளார்கள். திருக்குரானும் நபிகளாரின் வாழ்க்கையும் வேறு வேறல்ல என்பதை நபி பெருமானாரின் துணைவியார் ஆயிஷா நாச்சியார் கூறுகையில், அவர் வாழ்க்கை திருக்குரானாக இருந்தது என்றார். திருக்குரானிலேயே நீர் அழகிய முன்மாதிரியாய் படைக்கப்பட்டிருக்கிறீர் என்று அவரது வாழ்க்கையின் வருகை எப்படிப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நபி பெருமானார் இறை தூதராக வந்து மனித குலத்திற்கு மனித நேயத்தை புகட்டினார்கள். மனிதராகவே வாழ்ந்து சென்றார்கள். அரேபிய நாட்டு அதிபதியாக வாழ்ந்தபோதும் மனிதராகவே வாழ்ந்தார்கள். போர்க்களத்தில் வெற்றிகளை ஈட்டிய போதும் மனிதராகவே வாழ்ந்தார்கள். தொழுகை நடத்துகிற இடத்தில் இமாமாக நிற்கிற போதும் கூட மனிதனாக வாழ்ந்தார்கள். நமக்கு அதுதான் முடிவதில்லை. நான் ஒரு கவிதையில் எழுதினேன், தலைப்பு வைராக்கியம் என்பது. எங்கள் ஊரில் ஒருவர் ஊராட்சி மன்ற உறுப்பினரானார், ஒன்றிய தலைவரானார், சட்டமன்ற உறுப்பினரானார், அமைச்சரானார், அயல்நாட்டு தூதரானார், இறுதி வரை மனிதராகாமலேயே மரணமானார். அந்த ஆசாமி வைராக்கியமாய் இருந்திருக்கின்றார், மனிதன் ஆகிவிடக்கூடாது என்று. மனிதனானால் இதெல்லாம் கிடைக்காது என்று இறுதி வரை வைராக்கியமாய் மனிதராகாமலே இருந்து இறந்து போனார். நபிகள் நாயகம் ஒரு மனிதராக, ஏழையாக உலகத்தில் வாழ்க்கையை தொடங்கி மனிதராக வாழ்ந்து மறைகிற போதும் எந்த சொத்தையும் வைத்துவிட்டு போகவில்லை. அவரிடத்தில் பலங்களும் பலவீனங்களும் இருந்தன என்று சொல்கிற போதும் கூட மனிதனுக்கு இருந்த பலவீனங்கள் அவரிடத்தில் இல்லை. ஏனெனில் குழந்தையாக சிறுவராக வாழ்ந்தபோதே நல்லியல்போடு வாழ்ந்தவர்கள் அவர்கள். அல் அமீன், அஸ் சாதிக் என்று பெயர்கள் பெற்றார்கள். இவற்றுக்கு வாய்மையாளர், நம்பிக்கையாளர் என்று பொருள். அரேபிய நாட்டு அதிபதியாக அவர்கள் வாழ்ந்தார்கள். வாழ்ந்து மறைகிற போதும் கூட ஒரு சாதாரண ஈச்சம்பாயில்தான் மரணித்தார்கள், ஒட்டு போட்ட சட்டையோடு. அப்பொழுதும் கேட்கிறார்கள், நான் யாருக்கேனும் எதையேனும் தர வேண்டியுள்ளதா என்று. சாதாரணமான மனிதர் போகிற போது எப்படியெல்லாம் கடன்கள் வாங்கி வைத்துவிட்டு போகலாமோ அப்படியெல்லாம் வாங்கி வைத்துவிட்டு போய்விடுவார். நபி பெருமானார் கடைசி வேளையில், நான் யாருக்கேனும் ஏதேனும் தர வேண்டியுள்ளதா என்று கேட்கிறார்கள். பக்கத்தில் இருந்தவர்கள் சொன்னார்கள், நீங்கள் யாருக்கோ 3 திர்ஹம்கள் தருவதாக சொன்னீர்கள், ஆனாலும் அது நீங்கள் செலுத்த வேண்டிய கடன் அல்ல. உடனே அதனை தந்துவிடுங்கள். நான் கடனாளியாக இறைவனை சந்திக்க விரும்பவில்லை என்றார்கள். இது அவரது மரணம் எப்படி இருந்தது என்பதை உணர்த்துகிறது. சாதாரண மனிதர்கள் அப்படி இருப்பதில்லை. அதனால்தான் அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறோம். பத்ரு போர்க்களத்தில் இருந்து பிடித்து வரப்பட்ட போர்க்கைதிகளை பார்த்து, இங்கு யார் யாருக்கு எழுத படிக்க தெரியுமோ
அவர்களெல்லாம் இங்குள்ள எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு எழுத படிக்க கற்பித்துக் கொடுத்தால் அவர்களுக்கு விடுதலை என்றார்கள். கைதிகள் விடுதலையாவதற்கு அவர்களது கல்வி துணையாகிறது. கைதிகளாய் இருப்பவர்களுடைய கல்வியை பயன்படுத்தி கொள்ள விரும்பினார் நபிகளார் என்றால் அவரை எழுத்தறிவில்லாதவர், பாடம் பயிலாதவர் என்றா சொல்ல முடியும்? புனித போரில் மாண்டு போன 1000 பேருக்கு எடுக்கப்படுகிற ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வதற்கு சமமானது அறிவோடு சேர்ந்து இந்த உலகத்தின் படைப்புகளை பற்றி எண்ணி பார்ப்பது என்றொரு ஹதீஸ் வருகிறது. ஓர் எழுத்தாளனின் பேணாமை போர்க்களத்திலே சிந்தப்படுகின்ற குருதிக்கு சமமானது என்று ஒரு இடத்தில் குறிப்பிடப்படுகிறது. இவையெல்லாம் மக்கள் கல்வி கற்க வேண்டுமென்ற அன்னலாரின் அக்கறையை, முயற்சியை காட்டுகிறது. அது மட்டுமில்லை, அந்த காலத்தில் அரபு நாட்டின் பள்ளிவாசலையே பாடசாலையாக நபிகள் நாயகம் நடத்தி வந்தார்கள். இமாம் நின்று தொழுகை நடத்துவார். தொழுகை நடந்து முடிந்த மறுவேளைகளிலே உலகியல் கல்வி கற்பிக்கப்படும். ஆன்மீகவாதிகள் உலகியல் கல்வி கற்பதை உதாசீனப்படுத்துவர். ஆன்மீகம் மறு உலகத்திற்கான விஷயம். அதை படித்தால் பாஸ்போர்ட், விசா கிடைக்கும், சொர்க்கத்திற்கு போகலாம். இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையை வரைமுறைப்படுத்துகிற, செப்பம் செய்கின்ற கல்வியை கற்பதை வற்புறுத்துவதற்காக அந்த சுஃபா மேடையில் ஏற்பாடு செய்தார்கள் நபிகளார். அதுவும் எப்படி தெரியுமா? பகலில் கற்க முடியாதவர்கள் மாலை நேரத்தில் வந்து கற்கலாம் என்று முதலில் உலகில் மாலை நேர கல்லூரியை ஏற்படுத்தியவர் நபிகள் நாயகம். மாலை கல்லூரிகளில் பகலெல்லாம் உழைக்கிறவர்கள் இரவில் வந்து கற்கலாம். நபிகள் பெருமானார் அறிவை போற்றியவர், கல்வியை கற்பித்தவர். அதனால்தான் கல்வியை தேடுகிற போது கூட எப்படி தேட வேண்டுமென்றால் இழந்த ஒரு பொருளை பெற தேடுவதைப் போல் தேட வேண்டும் என்றார். இன்று பள்ளிக்கூடத்திற்கு வருபவர்கள் இழந்த பொருளை தேடுபவர்கள் போலவா வருகிறார்கள்? ஆசிரியர்களும் பொருளை தேடி தருபவர்களாகவா வருகிறார்கள்? ஆசிரியர் போல் வர, மாணவர்கள் போல் வர, கல்வி போல் இருக்கிறது. பெண்களும் கற்க வேண்டும் என்று சொன்னார். உலகியல் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கு வந்தார்கள் நபிகள் நாயகம். நபிகள் அவர்கள் எழுத படிக்க தெரியாதவர்கள்தாம். அதனால்தான் அவரை உம்மி நபி என்று சொல்கின்றோம். ஆம், அவருக்கு எழுத படிக்க தெரியாதுதான். ஆனால் எழுத படிக்க தெரிந்தவர்களெல்லாம் படிக்க வேண்டிய பாடமாக மாறியவர்கள். பள்ளிக்கூடத்திற்கும் பல்கலைக்கழகத்திற்கும் சென்றவர் அல்லர். இன்றும் கூட பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் சென்று அறிவை பறிகொடுத்து விடுகிற நிலைமை ஏற்படுகிறதல்லவா? ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் எழுத படிக்க தெரியாதவர்களே தவிர பெரிய மெய்ஞான களஞ்சியமாக இருந்தவர்கள். மெய்யறிவு என்பது வேறு, படிப்பு அறிவு என்பது வேறு. மெய்யறிவு என்பது காலாகாலமும் நிலைத்து நிற்கக்கூடிய கருத்துக்களை உள்ளடக்கி பொதிந்து நிற்பதாகும். புத்தருக்கு இன்றைக்குள்ள 10 வயது பையனின் படிப்பறிவு இருக்காது. கம்ப்யூட்டரை பற்றி புத்தருக்கு தெரியுமா? திருவள்ளுவருக்கு தெரியுமா எலக்ட்ரானிக்ஸை பற்றி? ஆனால் திருவள்ளுவருக்கு இருக்கின்ற மெய்யறிவு இன்றளவும் நாம் கருதத்தக்கதாய் இருக்கிறது. புத்தருடைய மெய்யறிவு இன்றும் போற்றத்தக்கதாய் இருக்கிறது. மெய்யறிவு வேறு, படிப்பறிவு வேறு. நபிகள் நாயகம் மெய்யறிவினால் நிரம்பி இருந்தார்கள் என்பதால்தான் அவரே படிக்கத்தக்க பாடமாயிருந்தார்கள். கல்வியை பற்றி அவரை விட அழகாக யாரும் கூறவில்லை. மார்க்கங்களிலேயே இஸ்லாம்தான் கல்வி கற்க வேண்டியது கட்டாயம் என்று கூறுகிறது. திருக்குர்ஆனில் ஒரு அதிகாரமே உண்டு, அல் கலம் என்று, எழுதுகோளின் பெயரால். தெரியாதனவெல்லாம் இறைவன் கற்பித்தான் எழுதுகோளால் என்று தொடங்குகிற போது எழுதுகோள் ஓர் அத்தியாயத்தின் தலைப்பாகிறது. நபி பெருமானார் உம்மி நபி தவிர உமி நபி அல்ல, ஒளி வீசுகிற மணி நபியாக விளங்கியவர். அதனால்தான் தொட்டிலிலிருந்து இடுகாடு செல்லும் வரை அறிவை தேடுங்கள் என்றார். இறைவனை நோக்கி தொழுகிற போதும் இறைவா என் அறிவினை விரிவு செய்வாயாக என்று வேண்டுவது இஸ்லாம். அறிவை விரிவு செய்வாயாக என்று ஆன்மீகவாதிகள் பெரும்பாலும் சொல்வதில்லை, சமயவாதிகள் சொல்வதில்லை. ஏனென்றால் மக்கள் கேள்வி கேட்க தொடங்கிவிடுவார்கள், ஆபத்தாகி போய்விடும் நம்பிக்கைகளுக்கு என்பதாலே. நம்பிக்கைகளின் அடித்தளம் ஆட்டம் கண்டுவிடும் என்பதனால் அறிவை பெருக்குவதை பற்றி கவலைப்படுவதில்லை. ஆனால் இஸ்லாத்தில் என் அறிவை விரிவுபடுத்து என்று சொல்கிற போது பரந்த அறிவு என்பது மனிதனுக்கு இறை உணர்வைப் போல அவசியமானது என்பதையே எடுத்து காட்டுகிறது. இந்த உலக வாழ்க்கையில் நீ வியாபாரியாக இருந்தால் ஒழுங்கான வியாபாரியாக இரு. இங்கு தீன் வேறு துனியா வேறு என்பது கிடையாது என்று உலகுக்கு நபிகள் எடுத்து சொன்னது முதன்மையானது என நான் கருதுகிறேன். அதற்கு முன் அப்படி இல்லை. உலகியலில் ஈடுபட்டிருக்கின்றவன் என்ன குற்றத்தை வேண்டுமானாலும் உலகில் செய்யலாம். அதற்கு புரோகிதர் இருக்கிறார். அவரிடம் சொன்னால் அவர் ஓதுவதை ஓதி நம்மை காப்பாற்றி விடுவார். அவர் வேறு, இவர் வேறு.
அவர் மறுமை உலகோடு அந்தரங்கமாக கடித தொடர்பு வைத்துள்ளவர். நமக்கு இந்த உலகத்தில் மட்டும்தான் தொடர்பு. புரோகிதரிடம் சொன்னால் அவர் அங்கு செய்தி அனுப்பி சரி செய்து விடுவார். இப்படியெல்லாம் இல்லாமல் மனிதன் நேர்மையாக நடக்க வேண்டும் என்று உணர்த்தினார்கள் நபிகளார். ஒருவருடைய மகன் தங்கத்தை விற்கிற போது தங்கத்தை தண்ணீர் போட்டு தேய்த்து கழுவி கொண்டிருந்தானாம். ஏன் அப்படி தேய்த்தான் என்றால், விற்கிற போது அதிலுள்ள அழுக்கும் சேர்ந்து எடையாகிவிடக்கூடாதல்லவா, அதனால்தான். இப்பொழுது அப்படியல்லவே. இமாம் கசாலி அவர்கள் ஒரு பொருளை வாங்கும்போது ஒரு குன்றுமணி அளவு குறைத்து வாங்கிவிடுவதும் கொடுக்கிற போது ஒரு குன்றுமணி அளவு சேர்த்து கொடுப்பதும் சிறந்த வணிகம், தீன் வழி வாணிகம் என்பார். ஆனால் நாம் கடைக்கு போகிற போதே உயர்ந்த சரக்கை மலிவாக வாங்கப் போகிறோம். அதேபோல கடைக்காரர் மட்டமான சரக்கை அதிக விலைக்கு விற்க முயற்சி செய்கிறார். இந்த 2 பேருக்கு மத்தியில் தான் இருக்கிறது வியாபார சாமர்த்தியம். ஆனால் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் உட்பட வாழ்வின் எல்லா துறைகளையும் வழிபாடாக, இபாதத்தாக மாற்றியவர்கள் ஆவார்கள். ஒருவரை பார்த்தால் முதலில் யார் சலாம் சொல்வது? உலகத்தில் நமக்கு தன்முனைப்பு, மமதை இருக்கிறது. அவன் வணக்கம் போட்டால் நாமும் போடலாம். ஆனால் அண்ணல் எம்பெருமானார் சிறுவர்களை கண்டாலும் கூட சலாம் தெரிவிப்பார்கள். கூட்டத்தில் உட்கார்கிற போது கூட முன்வரிசையில் வந்து அமருங்கள் என்று கூறினாலும் வரமாட்டார்கள். சில பேர் கட்டாய பிரமுகர்களாய் இருப்பார்கள். முன்வரிசையில் வந்து உட்கார்ந்து விடுவார்கள். விழா நடத்துகிறவர்கள் பார்த்து கூப்பிட்டு, என்னங்க மத்தியானம் சாப்பிட்டீங்க என்று கூறியபடியே ஆளை பின்வரிசைக்கு அழைத்து போவார்கள். பெருமானார் பல பேருக்கு நடுவிலே போய் தன்னை கரைத்து கொள்வார்களே தவிர முதலில் போய் அமரமாட்டார்கள். பேசுகிற போது கூட ஒரு பெண் பேசுவது போல பேசுவார்கள். நாணமுடையவர்கள், மெல்ல சிரிப்பவர்கள். ஒட்டகத்தின் மீது ஏறி வருகிற போது கூட சிறுவர்களை, முதியவர்களை கண்டால் தாம் இறங்கிக் கொண்டு அவர்களை உட்கார வைத்து அழைத்து போவார்கள். இதுதான் மனிதநேயம். அண்ணலம் பெருமானார் இறுதியில் ஒட்டுப்போட்ட சட்டையோடு மரணித்தார். அப்போது அவர் அரேபியாவின் அதிபதியாக இருந்தார். எளிமை என்பதை அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருமுறை கட்டிலில் படுத்திருந்து முதுகெல்லாம் கோடு கோடாய் தழும்புகள் பதிந்து இருந்தபோது தோழர்கள் கூறினார்கள், உங்களுக்கு நாங்கள் ஒரு படுக்கையை வாங்கித் தருகிறோம், படுத்து கொள்ளுங்கள். உடம்பெல்லாம் இப்படி காய்ப்பு காய்த்து வரி வரியாக முதுகெல்லாம் கோடுகள் இருக்கின்றனவே என்று உள்ளம் குமுறிய போது நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு விளக்கம் தந்தார்கள். இந்த உயிர் வாழ்க்கை என்பது ஒரு யாத்திரை. இந்த பயணத்திலே ஒரு சிறிது நேரம் தங்குவது போல் இந்த உலக வாழ்க்கை எனக்கு கிடைத்திருக்கிறது. மரநிழலில் யாத்திரை செய்பவன் தங்குவது போல இந்த உலகத்தில் வாழ்க்கையை பெற்றிருக்கின்றேன். யாத்திரை செய்கிறவன் மரநிழலில் தங்கி புறப்படுகையில் நிழலை சுருட்டி கொண்டா போவான் என்று கேட்டார்கள். வாழ்க்கையை பற்றிய கண்ணோட்டம் அவர்களுக்கு எப்படி இருந்தது? அளவற்ற பொருள்களை நுகர்வதற்குரிய வாய்ப்புகள் இருந்தபோதும் அந்த நுகர்ச்சிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதில் அமிழ்ந்து போவது அன்று வாழ்க்கை. பெருமானார் முகமது நபி அவர்கள் கண்ட வாழ்க்கை கண்ணோட்டம் இது. மரணத்திற்கு முன் மரணித்து விடு என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறதே, இதை ஆழமாக சிந்தித்தால் எத்தனையோ பொருள்கள் கிடைக்கும். பத்ரு போரிலே தோற்று போனவர்களை பிடித்து கொண்டு வந்தபோது அந்த அடிமைகளில் தனக்கு வீட்டு வேலைகள் செய்வதற்கு ஒருவர் தேவை என்று ஃபாத்திமா நாச்சியார் கேட்டார்கள். தம்முடைய அருமை மகளுக்கு திருமணமான போது மாவரைக்கும் ஒரு கல், மாவு போடும் ஒரு பை, இதைத்தான் கொடுத்தார் நபிகள் நாயகம். அந்த காலத்தில் ஒன்றுமில்லாதவர் வீட்டுக்கு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் ஃபாத்திமா நாச்சியார் வீட்டைத்தான் சொல்வார்கள். அதிகாரம், செல்வபலம் உடைய நபிகளாரின் மகள் வீடு வறுமை கோலத்தில் இருந்தது. நபி பெருமானாரிடம் மகள் கேட்கிறார், போர்க்களத்திலிருந்து பலரை கைதியாக கொண்டு வந்துள்ளீர்களே, என்னுடைய வீட்டுக்கு ஆள் தந்து உதவக்கூடாதா என்று. அந்த மகளைத்தான் தம் மடி மீதும் மார்பு மீதும் போட்டு கொஞ்சி கொஞ்சி போற்றி வளர்த்தார்கள் பெருமானார் அவர்கள். அப்படிப்பட்ட மகள் தண்ணீர் இறைத்தும் மாவரைத்தும் காய்ப்பு காய்த்து இருந்த கைகளை பார்த்து கண்ணீர் மல்க கூறுகிற நபிகள் நாயகம், மகளே, உனக்கு தருவதற்கு இல்லை. தந்தையை இழந்த குடும்பங்கள் இருக்கும், தனையனை பறிகொடுத்த குடும்பங்கள் இருக்கும். அவர்கள் வீட்டுக்கு இவர்கள் உதவி செய்ய அனுப்பப்படுவார்களே தவிர உனக்கு தருவதற்கு இல்லை. மகளே, போய் ஆண்டவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு வேலைகளை செய் என்கிறார். பத்ரு போர் முடிவில் நம்முடைய கண்களை கலங்கச் செய்யக்கூடிய ஒரு சம்பவம் இது. மக்காவில் அந்த நாளில் கிழவி ஒருத்தி தினமும் நபிகளார் மீது குப்பை கொட்டுவதை வாடிக்கையாக கொண்டிருந்தாள். அவள் திடீரென்று ஒரு நாள் இந்த புண்ணிய பணியை நிறுத்திவிட்டாள். இப்படி ஏன் நின்று போய்விட்டது என்று பெருமானார் அந்த அம்மா வீட்டுக்கு போய் பார்க்கிறார். அந்த மூதாட்டி நோயினால் படுத்து கிடக்கிறார். அவரது அருகில் அமர்ந்து ஆறுதலாய், ஆண்டவன் உங்களுக்கு விரைவில் நலனையும் நல்லருளையும் நல்கட்டும் என்று வேண்டுகிறார் நபிகள் நாயகம்.
அந்த வயதான மூதாட்டியின் கண்களிலிருந்து பொட்டு பொட்டாக நீர்த்துளிகள் விழுந்தன. அந்த கண்ணீர் துளியில் வளர்ந்ததுதான் தீனுல் இஸ்லாம். அந்த கண்ணீர் துளிகளில் நபிகள் நாயகத்தினுடைய சிறப்பை உலகத்திற்கு உணர்த்தும் செய்தி உள்ளது. மக்காவில் நபிகளாருக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள். இவர் புதிதாக ஏதோ சொல்லுகிறார், ஓர் இறைவன் என்கிறார். இவையெல்லாம் அந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாதவை, மக்களால் செரிக்க முடியாதவை. இறைவனுக்கு உருவமில்லை, இறைவன் ஒருவனே. தமிழிலேயும் நாம் படிக்கிறோம் அல்லவா? ஒரு நாமம் ஒரு உருவம் ஒன்றுமில்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெள்ளேனம் கொட்டாமோ என்று மாணிக்க வாசகர் பாடவில்லையா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமந்திரம் சொல்லவில்லையா? இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்றெழுதி காட்டொணாதே என்று திருநாவுக்கரசர் சொல்லவில்லையா? சொன்னார்கள். ஆனால் இவர்கள் 1000 திருநாமத்தையும் திருவுருவத்தையும் விடவில்லை. நபி பெருமானார் அதை வீழ்த்தினார். காபாவிலேயே ஏகப்பட்ட சிலைகள் இருந்தன. அந்த சிலைகளையெல்லாம் தம்முடைய அருமை மருமகனார் அலியின் தோள் மீது நின்று கொண்டு கோலினால் தட்டி தட்டி தகர்த்தார்கள். இவையெல்லாம் இறைவன் அல்ல, மனிதன் படைத்த உருவங்கள் என்று. இதைத்தான் செய்குத்தம்பி பாவலர் பாடும்போது, வானுமில்லை நீருமில்லை வாயுமில்லை தேயுமில்லை நானுமில்லை நீயுமில்லை நாளுமில்லை கோளுமில்லை வானுமில்லை மீனுமில்லை பாரமதியோடு வெளி தானுமில்லை என்றும், விண்ணுமில்லை மண்ணுமில்லை மேலுமில்லை கீழுமில்லை பெண்ணுமில்லை ஆணுமில்லை பேடுமில்லை மூடுமில்லை தன்னுமில்லை சூடுமில்லை சார்ந்த சரணாகதிகளின் கண்ணுமில்லை என்றும் பாடுகிறார். இப்படி இல்லை இல்லை என்று கூறிக்கொண்டு ஏகமெனும் கத்த நிலை நத்தாமோ என்று பாடி முடிக்கின்றார். இவர் இல்லை இல்லை என்று ஏன் பாடிக்கொண்டு போகிறார் தெரியுமோ? இவையெல்லாம் கடவுள் என்று நினைத்து கொண்டிருப்பவற்றை இல்லை என்று மறுதலிப்பது முதல் வேலை. அப்படி மறுதலிப்பதினால்தான் கலிமாவே லா இலாஹ இல்லல்லா இல்லை என்று எதிர்மறை சொல்லிலிருந்து தொடங்குகிறது. இவையெல்லாம் கடவுள் இல்லை என்று கட்டாயமாக உணர்ந்தார்கள். தன்னை தோளிலே சுமப்பதில் சற்று சிரமப்படும் மருமகனை பார்த்து நகைச்சுவையாய் கூறுவார்கள், என்னப்பா நபித்துவத்தின் கணம் தாங்க முடியவில்லையா? அதற்கு பிறகு மருமகனை தம் தோள் மீது நிற்க வைத்து கோலை கொடுத்து தட்டப்பா என்று கூறி எல்லா உருவங்களையும் தட்டி தகர்த்தெறியச் செய்தார். இது அந்த காலம். பெரியார் சொல்லுவார், இந்த மக்களிடம் சென்று பகுத்தறிவு சீர்திருத்தம் பற்றி பேசுவது என்பது வனவிலங்குகளிடத்தில் போய் குடியிருப்பது போன்றதாகும். வனவிலங்குகளிடம் குடியிருப்பதும் நம் ஜனங்களிடம் சீர்திருத்தம் பண்ணுவதும் ஒன்றுக்கொன்று உடன்பாடு உடையது என்பார். எனவே ஏகன் என்ற ஒரு கருத்தையும் சொல்லி அந்த ஏகனுக்கு உருவமில்லை என்று சொல்லி அது காரணமாக கிளைத்து முளைத்து தழைக்கின்ற பூசல்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறார். இந்த அடிப்படையில்தான் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை செய்தி அமைந்திருந்தது. ஒரு சமயம் இறந்து போன யூதனுடைய சடலம் ஒன்று எடுத்து வரப்படுகிறது. நபிகள் பெருமானார் தம் இடத்தை விட்டு எழுந்து நின்று அந்த யூதனின் பூத உடலுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். மாற்றுச் சமயத்தவரையும் மதிக்க வேண்டும் என்று உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தவர். பரந்துபட்ட விசாலமான மனது படைத்தவர் அவர். உலகம் முழுவதும் தழுவிக்கொள்ளுகிற சகோதரத்துவம் அவரிடம் இருந்தது. சகோதரர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காக எந்த பூசல்கள் வந்தாலும் அந்த பூசல்களை கடந்து நாம் இணைந்து வாழ வழி இருக்கிறது என்பதை உணர்த்தியவரும் அவர்தாம். அப்படிப்பட்ட வாழ்க்கை சம்பவங்களும் வாழ்க்கை முறைகளும் பெருமானார் வாழ்வில் நிரம்ப கிடக்கின்றன. மீலாது மேடை ஒன்றில் எம்பெருமானார் எம்பெருமானார் என்று கூறிக்கொண்டிருந்தார் ஒருவர். அடுத்து பேசிய நண்பர் கூறினார், இனிமேல் எம்பெருமானார் என்று சொல்லாதீர்கள், நம்பெருமானார் என்று கூறுங்கள் என்று. ஏனெனில் எமக்கென்று தனி உடைமை பாராட்டாமல் அவரை நம்மவர் என்று பொதுமைப்படுத்துவதே அவருக்கு நாம் செய்யும் சிறப்பு. இன்றைய உலகத்தில் உழைக்கிற மக்களின் வாழ்க்கையை பார்த்து அவர்களுக்காக பரிதாபப்படுகிறவர்கள், சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் கூட்டம் ஏராளம். நபி பெருமானார் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? எல்லா நேரங்களிலும் தொழுது கொண்டிருப்பவனை விட அவனுக்கும் சேர்த்து உழைக்கின்றானே அவன்தான் உன்னதமானவன் என்று கூறினார்கள். ஒருவர் எப்போது பார்த்தாலும் பள்ளிவாசலில் தொழுது கொண்டே இருக்கிறார். நபிகள் நாயகம் அவரை பார்த்தார். எப்படி இந்த ஆசாமி எப்போதும் எந்த நேரத்திலும் பள்ளியில் இருக்கிறார்? சாப்பாட்டிற்கு என்ன செய்கிறார்? எப்படி சம்பாதிக்கிறார் என்ற கேள்விகள் நாயகத்தின் மனதில் எழுந்தன. விசாரித்தார். அவரது தம்பி சம்பாதித்து இவருக்கு தருகிறார் என்று பதில் கிடைத்தது. இவரை விட இவரது தம்பியே சிறந்தவர், இவருக்கும் சேர்த்து சம்பாதிக்கும் இவரது தம்பியே உன்னதமானவர், தொழுகையிலேயே முழு நேரம் உட்கார்ந்து கொண்டு
அன்றாட தேவைகளுக்கு உரியதை உழைத்து பெற வேண்டும் என்ற நினைப்பே இல்லாமல் மறந்து போயிருக்கும் இவரை விட இவரது தம்பியே சிறந்தவர் என்றார் அண்ணலார். இன்னொரு ஹதீஸும் மிக தெளிவாகச் சொல்லும், உழைப்பவனுக்கு ஊதியம் உடனே கிடைத்தாக வேண்டும் என்று. உழைக்கிறவர்கள் மீது, பாட்டாளி வர்க்கத்தினர் மீது அவருக்கு இருந்த பரிவு உணர்ச்சியை காட்டுகின்ற மிகச்சிறந்த ஹதீஸ். உழைப்பவனுடைய வியர்வை உலர்வதற்கு முன் அவர்களுக்கு எவ்வளவு சீக்கிரமாக கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக கொடுக்க வேண்டும் என்பதற்கு இதைவிட வேறு விதமாக யாரும் திட்டவட்டமான இலக்கணம் வகுக்க முடியாது. உழைப்பவன் உண்மையாக உழைக்க வேண்டும், வியர்வை வரும் வரை உழைக்க வேண்டும் என்ற கருத்தும் இதில் பொதிந்திருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். எனவே இப்படிப்பட்ட ஹதீஸ்களை பார்க்கிற போதும், அண்ணலும் பெருமானாரின் வாழ்க்கையை படிக்கின்ற போதும் மிகச்சிறந்ததொரு முன்மாதிரியான வாழ்க்கை திறந்து வைத்த புத்தகமாக நம்முன் காட்சி அளிக்கிறது. அதில் ஒளிவு மறைவு இல்லை, புரியாத புதிர்கள் இல்லை, மாய மந்திரங்கள் இல்லை, ஜோடனை வேலைகள் எதுவும் இல்லை. எளிமையான, தெளிவான, நீரோடை போன்ற ஒரு வாழ்க்கை நம்மை அழைப்பதற்கு காத்து கிடக்கிறது. நாம் புறப்பட தயாராவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.